لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேர் அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றாத கருணையும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பச்சார்கள் மீதும் நபிச்சோழர்கள் நபித்தோழியர்கள் மீதும் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகுவதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய மக்களாக எனக்கும் உங்களுக்கும் நசியத் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கின்ற கபருடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் நம்பி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வேகமாக நாட்களும் போய்கொண்டே இருக்கிறது. நாமும் வேகமாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எதற்காக வேண்டி நாம் ஓடுகிறோம், எதற்காக வேண்டி பாடுபடுகிறோம் என்ற தெரியாமலே பலரும் இந்த உலகத்தில் வேகமாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நம்மை கடந்து செல்கின்ற நிமிடங்கள், அந்த நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஏதோ ரமலானுடைய மாதம் எவ்வளோ வேகமாக நம்மை கடந்து போனது என்று நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. முதல் நாளில் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்த நாம் கடுமையான இந்த வெயிலின் காரணத்தினால், கடுமையான உஷ்ணத்தின் காரணத்தினால் எப்படிடா இந்த 29 நோன்புகளை, இந்த 30 நோன்பை நம்ம எப்படி இந்த கடுமையான வெயிலில், கடுமையான உஷ்ணத்தில் நாம் எப்படி வைப்போம் என்று நாம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் ரமலானுடைய மாதம் நம்மை கடந்து போய்விட்டது. சவாலுடைய மாதமும் இன்னும் சில நாட்களிலே நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது. அடுத்து துல் ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அப்போ நம்முடைய நாட்கள் வேகமாக கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த நாட்கள் நம்மை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்நாள் எத்தனை வருடம் என்று நமக்கு தெரியாது. அப்போ இந்த வாழ்நாளை ஒவ்வொன்றும் நாம் கடந்து மரணத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். வேறு எதை நோக்கி நம்ம பயணிக்கல. இவ்வளோ வேகமாக நாட்கள் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளோ வேகமாக மாதங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளோ வேகமாக வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நிச்சயமாக நாம் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை குளிப்பாட்டி, நமக்கு கஃன் சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை உடுத்தி, நம்மை சுமந்து சென்று நமக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தி நம்மையும் கபரிலே அடக்கம் செய்வார்கள். இந்த அடக்கம் செய்த பிறகு நம்மிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள். முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் வருவார்கள். நம்மை அமர வைத்து மன் ரப்புக்க, உம்முடைய இறைவன் யார்? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும். உமக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் என்ன என்று அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த மலக்குமாருடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொன்னால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை லேசான வாழ்க்கையாக, ஒளிமயமான வாழ்க்கையாக, பிரகாசமான வாழ்க்கையாக மாறிவிடும். அதே நேரத்தில் மலக்குமார்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை மிகவும் நெருக்கடியான மோசமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அப்போ இந்த கபருடைய வாழ்க்கையை நம்ம நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதே போல் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். ஆடை இல்லாமல், விருக்க சேதனம் செய்யப்படாமல் ஆண்களும் பெண்களும் அந்த மறுமை நாளிலே நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விசாரணைகள் இருக்கும். அந்த விசாரணை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகளை திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா அவர்களை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நிப்பாட்டி அல்லாஹ் துருவி துருவி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தால் அவன் ஒரு காலம் எங்கே செல்ல முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அடியானிடத்தில் 5 கேள்விகள் சொல்லப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் எந்த மனிதனுடைய பாதமும் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வை புறக்கணித்து, அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் மன இச்சை அடிப்படையில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் யா அய்யுஹன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்லலை, ஓ மனிதர்கள் என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. அல்லாஹ் இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வையும் மறுமை வாழ்க்கையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பி வாழ்கின்ற முஸ்லீம்களைத்தான், இறை நம்பிக்கையாளர்களைத்தான், மூமின்களைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளே, ஹு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதரும் கற்களும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் நம்ம சீக்கிரம் எரிச்சிடலாம், ஆனால் கற்களை அவ்வளோ சீக்கிரம் எரிக்க முடியாது. ஆனால் அந்த கற்கள் தான் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாபை, அந்த வேதனையை அந்த நரகவாசி அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நரகவாசியினுடைய தோற்றத்தை அல்லாஹ் மாற்றுவான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நரகவாசியினுடைய ஒரு கடவாய் பல்லோ, நரகவாசியினுடைய ஒரு கோரை பல்லோ உகது மலை போன்றது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நரகவாசியினுடைய அந்த தோலினுடைய பருமன், ஒரு மனிதன் 3 நாட்கள் பயணத்தை செய்தால் எவ்வளவு தூரம் அவன் பயணம் செய்வானோ அந்த அளவுக்கு என்னது நரகவாசியினுடைய தோலினுடைய பருமன் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நரகத்தில் இருப்பதிலே குறைவான வேதனை, நரகத்தினுடைய கங்கோ இல்லை நரகத்தின் நெருப்பால் செய்யப்பட்ட செருப்போ ஒரு நரகவாசியினுடைய காலில் அணிவித்த மாத்திரத்தில், இல்லை அந்த நரகத்தினுடைய கங்கு உள்ளங்காலில் வைத்த மாத்திரத்தில் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளை கொதிக்கும். அந்த மனிதன் நினைப்பானா, இதுதான் நரகத்தில் இருப்பதிலே பெரிய வேதனை என்று அந்த மனிதன் நினைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இல்லை இல்லை, நரகத்தில் இருப்பதிலே குறைவான வேதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்தால், அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை குறித்து ரமலானுடைய மாதங்களிலே எத்தனையோ செய்திகளை நானும் நீங்கள் அறிந்து கொண்டோம். வஸ்ஸாரிஉ இலா மஃபிரத்தி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் அவருடைய சுவனத்தின்பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சுவனம், அந்த சொர்க்கம், இந்த வானம் இந்த பூமியை விட விசாலமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கண்களும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திடாத அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை, மரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை, அந்த இலையினுடைய நிழலை நீங்கள் கடக்க வேண்டும் என்று சொன்னால் 100 வருடம் பயணத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையினுடைய நிழலை நீங்கள் கடக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தையும்
அப்படிப்பட்ட ஒரு நரகத்தையும் அதே போல கபருடைய வாழ்க்கையும் நம்பித்தான் இந்த உலகத்திலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரமலானுடைய மாதங்களிலே எத்தனையோ உபதேசங்களை நம்ம கேட்டோம். கடந்த ரமலானுடைய மாதங்களிலே 30 நோன்புகளை நாம் வைத்தோம். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளின் காரணத்தினால், அவன் நம் மீது வைத்திருக்கின்ற பாசத்தின் காரணத்தினால் ரமலானுடைய மாதங்களில் 30 நோன்புகளை நாம் வைத்தோம். எத்தனையோ மாற்றங்கள் நம்முடைய ரமலானுடைய மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது. தினந்தோறும் பள்ளிவாசலிலே பல்வேறு தலைப்புகளிலே மார்க்க அறிஞர்கள் உரை நிகழ்த்தினார்கள். சொர்க்கத்தை குறித்து பேசினார்கள், நரகத்தை குறித்து பேசினார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை பற்றி பேசினார்கள், சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகளை பற்றி பேசினார்கள், சஹாபாக்களுடைய தியாகங்களை பற்றி பேசினார்கள். இந்த உபதேசங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த தியாகங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில், அந்த நபித்தோழருடைய அர்ப்பணிப்புகள் கேட்கக்கூடிய நேரத்தில், நரகத்தை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில், சொர்க்கத்தை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்ட உணர்வாக இருந்துச்சு? எப்படியாவது யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை நான் அடையணும், இந்த சொர்க்கத்தை கண்டிப்பாக நிச்சயமாக என்ன தியாகம் செய்தாலும் சரி, என்ன அர்ப்பணிப்பு செய்தாலும் சரி, நிச்சயமாக இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்டது. நரகத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் அறிந்தும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்பட்டது, ஒரு அச்சம் ஏற்பட்டது. அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தோம், யா அல்லாஹ் இந்த நரகத்தில் என்னை போட்டுறாத, இந்த நரகத்தில் என்னை தண்டிச்சிராத என்று அல்லாஹ்விடத்திலே நரகத்தை குறித்து பாதுகாப்பு தேடினோம். சஹாபாக்குடைய அர்ப்பணிப்பு, சஹாபாக்குடைய தியாகங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ரோமங்கள் சிரிந்தது. இவ்வளவு தியாகத்தை செஞ்சிருக்கிறாங்களா, இவ்வளோ அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறான் என்று நாம் மெய் சிலிர்ந்து போனோம். ஆனால் ரமலானுடைய வாழ்க்கை முடிந்தவுடனே நம்முடைய வாழ்க்கை டோட்டலாக என்னது மாறியது, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனாலும் நாம் மறுமை வாழ்க்கை நம்புகிறோம், கபருடைய வாழ்க்கை நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கை இப்படி இருக்கிறது. ஆனால் நபித்தோழருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த நபித்தோழர்கள் கபருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பயந்தாங்க, கபருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அஞ்சினார்கள், மறுமையினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பயந்தார்கள். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர். நாளை மறுமையின் நாளிலே சுவனத்திலே சொர்க்கத்திலே முதலாவது செல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதர் மறுமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நபி மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நபி கபருடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கபரை பற்றி பயந்தார்கள், கபருடைய விசாரணை பற்றி அஞ்சினார்கள், கபருடைய வாழ்க்கை குறித்து அழுதார்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த உலகத்தில் எல்லா மக்களை விட வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களை விட பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த உலகத்திலே நற்குணத்திலே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ரமலானுடைய மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஈத்திகாஃப் இருப்பார்கள். தன் நபியானதிலிருந்து மரணிக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் 9 ரமலானுடைய மாதத்தை அடைகிறார். ஹிஜ்ரத்திற்கு பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. 9 ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடைகிறார். 9 ரமலானுடைய மாதமும் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் ஈத்திகாஃப் இருந்தார்கள். தான் மரணிப்பதற்கு முந்தைய ரமலானுடைய மாதத்தில் 20 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. இப்படி ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், குர்ஆனை ஓதச் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதுவது இது வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு வருடம் ரமலானுடைய மாதத்தில் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணிப்பதற்கு முந்தைய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் குர்ஆனை ஓதச் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதுகிறார். குர்ஆனை ஓதி முடித்தவுடனே வழக்கத்திற்கு மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், முகமதே குர்ஆனை ஓதுங்க.
இப்போ இந்த செய்தியிலிருந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போகிறேன், நான் மரணிக்க போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொள்கிறார். நமக்கு மவுத் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? மரணம் இருக்கு. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா? எந்த உத்தரவாதம் கிடையாது. இல்லை அடுத்த வாரம் உயிரோடு இருப்பேனா? உத்தரவாதம் கிடையாது. ஏன் கடந்த ரம்லானுடைய மாதங்களிலே பலரும் பெருநாளை கொண்டாடியவர்கள், புத்தாடை உடுத்தி பெருநாளை கொண்டாடிய பல சகோதர சகோதரி, இல்லை அடுத்த ரம்லான் போன முந்தைய ரம்லானுடைய மாதத்தை பற்றி பேசல, கடந்த ரம்லானுடைய மாதங்களிலே நம்மோடு பெருநாளை கொண்டாடியவர்கள், புத்தாடை உடுத்தியவர்கள் இன்னைக்கு நம்மோடு கிடையாது. ஏன் போன வாரம் நம்மோடு பேசியவர்கள், நம்மோடு பழகியவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஏன் நேற்றைக்கு முன்தினம் நம்மோடு பேசியவர்கள், நம்மோடு பழகியவர்கள் இந்த பூமியிலே கிடையாது. இப்போ மவுத்து எனக்கு வரும், உங்களுக்கு வரும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரும், சஹாபாக்களுக்கு வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போகிறேன், மரணிக்க போகிறேன் என்று தெரிந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜு செஞ்சது கிடையாது. அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்காவுக்கு பயணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எல்லாரும் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு பயணிக்கிறார். அந்த மக்காவில் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நபித்தோழர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வந்த உடனே அவருடைய செயல்பாடுகளை எடுத்து படிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை எப்படி இருந்தது? அதிகமாக அல்லாஹ்விடத்திலே உபதேசம் செய்யக்கூடியவராக, சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நபித்தோழர்கள் உபதேசம் செய்யக்கூடியவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜன்னத்துல் ஃபகீர் என்ற ஒரு மையவாடிக்கு போறாங்க. அங்க ஒரு ஜனாசா அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்து நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதே மாதிரி உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்களுக்கு 70க்கும் மேற்பட்ட ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். ஜனாசா தொழுகை முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் விடை வருவதை போல அந்த உபதேசம் இருந்தது. அல்லாஹ்வோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக ஈடுபடக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதைவிட கூடுதலாக வழக்கத்திற்கு மாற்றமாக அதிகமாக திக்ர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா மேர் பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக அதிகமாக என்ன பண்றீங்க? நீங்க திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே ஆயிஷா அம்மையார் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டும் பொழுது, அந்த அடையாளத்தை நான் பார்க்கும் பொழுது, இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வரக்கூடிய நேரத்தில், இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நேரத்தில், நபியே உம்முடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், உம்முடைய இறைவனை நீங்கள் துதியுங்கள், உம்முடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயத்தை இறக்குகிறான். எந்த மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டினார்களோ அந்த மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெறுகிறார். அந்த அடையாளத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. கூட்டம் கூட்டமாக யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்தார்களோ, அப்படிப்பட்ட நபர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கமும் நிறைவடைகிறது. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார். அந்த நாட்கள் எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு வியாழக்கிழமை தன்னுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். எல்லா மனைவிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய மனைவிமாரிடத்தில் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், நாளைக்கு நான் எங்கே இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அப்போ மனைவிமார்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எங்க இருக்க ஆசைப்படுறீங்க கேட்டாங்க.
உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. மைமுனா ரலியல்லாஹு வீட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா அம்மையார் வீட்டுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வரல. எப்படி வருகிறார்? இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார். ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களில் அலி ரலியல்லாஹு அவர்கள் வர வைத்து அந்த இரண்டு நபித்தோளுடைய தோல் பூஜைகளில் கைகளை போட்டவராக, தன்னுடைய பாதங்களை தொங்க விட்டவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மையார் வீட்டுக்கு வருகிறார். கடுமையான தலைவலி, கடுமையான உஷ்ணம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வெடுக்கவில்லை. தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மனைவிமார்களே 7 வாளி தண்ணீரை எடுத்து என்னுடைய தலையில ஊற்றுங்கள், எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையட்டும், நான் மக்களுக்கு சென்று தொழுகை நடத்த வேண்டும், நான் மக்களுக்கு சென்று நான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அப்சார் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அமர வைத்து 7 வாளி தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில ஊற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், போதும் போதும் என்று சொல்லி தன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து தன்னுடைய நெற்றியில இறுக்கமாக கட்டி 2 நபித்தோளுடைய தோல் பூஜங்களிலே கைகளை போட்டு தன்னுடைய பாதத்தை தொங்க விட்டவராக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வந்தார். பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரால் மிம்பரிலே ஏற முடியவில்லை. ஃபலல் இப்னு அப்பாஸ் அவர்கள் அழைத்து அவருடைய தோல் பூஜத்திலே கையை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரிலே ஏறினார்கள். மிம்பரிலே ஏறிய பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, நான் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். உங்களோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்களை ஏசி இருந்தால், உங்களை பேசி இருந்தால், உங்களை அடித்திருந்தால், இதோ இந்த முஹம்மதை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மை போல வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். யாரை பற்றி உள்ளத்திலே வஞ்சகம், குரோதம், பகமை வைக்காத வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். யாரை குறித்து உள்ளத்திலே கெட்டெண்ணம் வைக்காமல் வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். எல்லா மனிதனை குறித்து உள்ளத்திலே நல்லெண்ணம் வைத்து வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். மறுபடி மிம்பர்ந்து கீழே இறங்குகிறார். லுஹருடைய தொழுகை நடத்துகிறார். மறுபடி மிம்பர்ல ஏறுறாங்க. அன்சாரி தோழர்களை பார்க்கிறார்கள். அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்கிறார்கள். புகழ்ந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடத்திலே இந்த உலக வாழ்க்கை, ஒரு அடியானிடத்திலே இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா, மறுமை வாழ்க்கை வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானிடத்தில் கேட்டான். அந்த அடியான் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்ன உடனே கூட்டத்திலிருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர் அழ ஆரம்பிக்கிறார். ஏனை நபித்தோழர் கேட்கிறாங்க, இந்த அபூபக்கருக்கு என்ன ஆகிவிட்டது, இந்த முதியவருக்கு என்ன ஆகிவிட்டது, ஒரு அடியான் இடத்துல இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா, மறுமை வாழ்க்கை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியான் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டான். அதுதான் சிறந்தது. எதற்காக இந்த அபூபக்கர் அழ வேண்டும், எதற்காக இந்த முதியவர் அழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை அதிகமாக அறிந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்போதும் கூடவே இருக்கக்கூடியவர் அபூபக்கர் தான். அந்த அடியார் யாரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போகிறார், மரணிக்க போகிறார் என்பதை உணர்ந்த காரணத்தினால் அபூபக்கர் சித்திகர் அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா, மறுமை வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு முதலாவது செல்லக்கூடியவர், முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கபருடைய வாழ்க்கை குறித்து பயந்தார்கள், மறுமையினுடைய வாழ்க்கை குறித்து பயந்தார்கள். நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெற போகிறேன் என்று தெரிந்தவுடனே அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்டார்கள். அது சஹாபாக்கள் எடுத்துப்பார்கள், நபித்தோழர்கள் எடுத்துப்பார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நானும் நீங்களும் எந்த விதமான அர்ப்பணிப்புகளும் செய்யல. நபித்தோழரோடு ஒப்பிட்டு பார்த்தா நானும் நீங்கள் என்னது எந்த அர்ப்பணிப்புகளை, எந்த தியாகத்தை செய்யல. இன்றைக்கு நாம் ரமலானுடைய மாதத்தில் நாம் 30 நோன்பு வச்சோம். நம்ம உள்ளத்தில் சைத்தான் ஒரு வசுவாசத்தை ஏற்படுத்துறான். கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணம், கடுமையான தாகம் இருந்துச்சு. 30 நோன்பு வச்சேன். நான் பள்ளிவாசல்ல ஈத்திகாஃப் இருந்தேன், குர்ஆனை ஓதி முடிச்சேன், இரவு நேரத்தில் நின்று தொழுதேன் என்று சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு வசுவாசத்தை ஏற்படுத்தி உள்ளத்தில் ஒரு மமதை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் சஹாபாக்களோட
நபித்தோழர் வணக்க வழிபாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் என்னது, நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சா உலகத்தில் யாருமே செலவு செய்யாத போல, திருமறை நகர் பகுதியில் யாருமே அல்லாஹ் பாதையில கொடுக்காதது போல என்னது, நான் கொடுத்திருக்கிறேன். பள்ளிவாசல் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறேன், கஞ்சிக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இவ்வளவு கொடுத்திருக்கின்ற செய்த நம்முடைய உள்ளத்தில் ஒரு மமதை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனால் சஹாபாக்கள் எடுத்து பாருங்க, நாம எப்படி ரமலானுடைய மாசத்தில் நோன்பு வைக்கிறோம், நபித்தோழர் எப்படி நோன்பு வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, நிறைய மக்கள் உம்ராவுக்கும் போறாங்க. உம்ராவுக்கு போனவங்க உம்ரா செஞ்சு முடிச்ச உடனே, தவாஃப் எல்லாம் முடிச்ச உடனே நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அடக்க ஸ்தலத்தை போய் பார்க்கலாம், ஜியாரத் செய்யலாம். சஹாபாக்கள் வாழ்ந்த, அன்சாரிகள் வாழ்ந்த அந்த மதீனாவை பார்க்கலாம் என்று சொல்லி நிறைய நபர்கள் போவாங்க. இன்னைக்கு நாம எப்படி போறாங்க, நேரா வாகனம் இருக்கும், குளிர் சாதன பெட்டியா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 380 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரத்தில், ஒரு 1.5 மணி நேரத்தில் என்னது அவ்வளோ வேகமாக கொண்டு போய் என்னது நம்மளை இறக்கி விட்டுறாங்க. ஒரு கண்ணை மூடி எந்திரிச்சுட்டா என்னது மதீனால நம்ம இருப்போம். நல்ல குளிர் சாதன பெட்டி அந்த அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த டயர்டும் இருக்காது, எந்த டயர்டும் இருக்காது. இப்படி நபித்தோட இஜரத் பண்ணாங்களா நினைச்சு பாரு. இன்னைக்கு நாம மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற மாதிரி சஹாபாக்கள், நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் போனாங்களா? இல்ல. மக்காவில் இஜரத் செய்கிறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய நாட்டை எல்லாத்தையும் இழந்துதான் போறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போல, வியாபார பொருட்களை, பொருளாதாரத்தை, சொத்தை, வீட்டினுடைய டாக்குமெண்ட்டை, இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க பண்ணல, மதீனாவுக்கு இஜரத் பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அந்த கடுமையான வெயில்ல, கடுமையான உஷ்ணத்துல வாகனங்கள் கிடையாது, கழுதையில, குதிரையில, ஒட்டகங்களில பல மாதங்களாக சஹாபாக்கள் இஜரத் செய்றாங்க. மதீனாவுக்கு போயாச்சு. மதீனால ஒண்ணுமே கிடையாது, பூஜ்யமா இருக்கிறாங்க. தன்னுடைய கையில எந்த பொருளாதாரம் கிடையாது, எந்த வசதி வாய்ப்பு கிடையாது, எந்த பொருளாதாரத்தை எடுத்துட்டு வரல. மதீனால இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று தெரியாது. நேரா மதீனாவுக்கு போறான், பூஜ்யத்தில் இருக்கிறாங்க. அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தான் பத்ருடைய போர்க்களம். நினைச்சு பாரு, பத்ருடைய போர்க்களம். இப்பதான் இஜரத் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இஜரத் பண்ணிட்டு வந்த உடனே அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது, தொழில் முன்னேறும் பொழுது பத்ருடைய போர்க்களம் வருது. அந்த பத்ருடைய போர்க்களத்தில் தான், அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்குகிறான். நினைச்சு பாரு. இன்னைக்கு நாம நோன்பு திறக்கிற மாதிரி, இன்னைக்கு நாம நோன்பு வைக்கிற மாதிரி சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்களா? இன்னைக்கு நாம நோன்பு திறக்கும் போது உள்ள வரும்பொழுது என்னது, பசியினுடைய மயக்கத்தில் நாம வருவோம். நோன்பு திறந்துட்டு வெளியே போகும்போது தின்ன மயக்கத்தில் என்னது நாம வெளியே போவோம். ஒரு மாற்று மத சகோதரன் சாரம்பேட்டுக்குள்ள, இல்ல கோட்டம்பேட்டுக்குள்ள, இல்ல குனியமுத்தூருக்குள்ள வந்துட்டு வெளியே வந்துட்டு அவன் நினைச்சிருப்பா, பாய் எச்சங்குடி நீங்க முடுங்க மாட்டீங்களா? முடுங்க மாட்டோம். பச்சை தண்ணியும் கூட கொடுக்க மாட்டீங்க, குடிக்க மாட்டோம். பசி எடுத்து என்ன பண்ணுவேன், பசியோடு இருக்கு, அப்படியே அப்படி பார்ப்போம், இப்படியே இருக்கான். ஆனா சாரம்பேட்டுக்குள்ள, குடியமுத்தூருக்குள்ள வந்து பார்த்தா 3 மணிக்கு என்னது பகல் நேரத்தில் முழு கோழி அப்படியே சுத்திட்டு இருக்கு. ஜூஸ்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு எங்க வந்து பார்க்கலாம், நம்முடைய மொஹல்லாக்கள் வந்து பார்க்கலாம். நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ வெரைட்டி இன்னைக்கு இருக்கு. நாம வைக்கிற மாதிரி அவங்க நோம்பு வைக்கல. ஒரு ஈத்தம்பழத்தை வைத்து சகுரு செஞ்சாங்க, ஒரு ஈத்தம்பழத்தை வைத்து என்னது நோம்பு திறந்தார்கள். இப்படி சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்ட நபர்களில் ஒரு யார், உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இஜரத் செய்தார். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி பத்ருடைய போர்க்களத்திலே, உஹதுடைய போர்க்களத்திலே, அஹ்ஸாபுடைய போர்க்களத்திலே, எண்ணற்ற போர்க்களங்களிலே உமர் ரலியல்லாஹு அவர் கலந்து கொண்டார்கள். இதோ இந்த உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், இதோ இந்த உமரை கண்டால் ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க.
இதோ இந்த உமர் சுவனவாதி, இதோ உமர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். இதோ இந்த உமர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுவார், இதோ இந்த உமர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவார் என்று முன்னறிவு செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கை போலல்ல உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை. ஒரு நாள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்க, அவருடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு மனுஷன் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு, உமர் அவர்களே உங்களுடைய பேச்சை நிப்பாட்டுங்கிறாரு. உமர் ரலியல்லாஹு பேச்சை நிப்பாட்டுறாங்க. யாரு? ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர், ஒரு நாட்டினுடைய கலிஃபா அமீரில் மூமின் அவர்களை பார்த்து உமர் அவர்களுடைய பேச்சை நிப்பாட்டுங்கிறார். உமர் ரலியல்லாஹு பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. நீங்க மோசடி பண்ணிட்டீங்கிறார். யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு ரோசப்படலை, கோவப்படலை. என்ன மோசடி செஞ்சுட்டேங்கிறாங்க. எனக்கு பைத்து மாவுலேருந்து ஆடை கிடச்சிது, அந்த ஆடையில தான் நானும் சட்டையை தைச்சி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பைத்து மாவுலேருந்து ஆடை கிடச்சிது, நீங்களும் ஆடையை தைச்சி போட்டிருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய சட்டையினுடைய நீளத்தை விட, என்னுடைய சட்டையினுடைய உயரத்தை விட உங்களுடைய சட்டையுடைய நீளம் உயரம் அதிகமாக இருக்கு, நீங்க மோசடி பண்ணிட்டீங்கிறார். பைத்து மாவிலிருந்து பொருளாதாரத்தை பெற்று ஆடை தைத்து போடக்கூடிய அளவுக்கு தான் ஒரு நாட்டினுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, உமக்கு எப்படி பைத்து மாவுல ஆடை கிடச்சதோ, என்னுடைய தந்தைக்கு எப்படி ஆடை கிடச்சதோ அதே மாதிரி எனக்கும் ஆடை கிடச்சது. என்னுடைய தந்தை உயர்ந்த மனிதராக இருந்த காரணத்தினால எனக்கு கிடைத்த அந்த ஆடையை என்னுடைய தந்தைக்கு நான் எனது இரவுலா நான் கொடுத்தேன். அதனால தான் அவருடைய சட்டையினுடைய நீளம் அதிகமாக இருக்கு என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் சொன்னார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிழலை பார்த்து பேசுவார். உமரே அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, உமரே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்க. ஏன்? மறுமையினுடைய பயம். ஒவ்வொரு நாளும் மாறுவேடமிட்டு உமர் ரலியல்லாஹு நகர்வலம் வருவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்ற அந்த அச்சத்தின் வெளிப்பாடின் காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளிவருவார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கபருடைய வாழ்க்கை குறித்து பயந்தாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை குறித்து பயந்தார்கள். நினைச்சு பாரு, அவருடைய ஆட்சி காலத்தில் அப்படியே பள்ளிவாசல்ல தூண்ல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். முகத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை, மிகப்பெரிய ஒரு வேதனை. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கவலை என்ன இருக்கு? முழுக்க முழுக்க இந்த துனியாவை பற்றி, இந்த ஆகரத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து நம்முடைய கவலைகள் இருக்கும். அஜிபர்னா வர இருக்கு, ஆட்டை வாங்கணும், மாட்டை வாங்கணும், ஒட்டகத்தை வாங்கணும், பள்ளிக்கூடம் திறக்க இருக்கு, எங்கே போய் பணத்தை வாங்குறது, பொருளாதாரத்தை எப்படி வசூல் பண்ணுறது, இப்போதான் பெருநா முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் தான் நம்முடைய கவலையாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன கவலைன்னு கேட்டால், பல சஹாபாக்கள் திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு மௌனமாக இருக்கிறாங்க. கடைசி அபு மூசா அவர்கள் வந்து கேட்டாங்க, அமீரில் மூமின் அவர்களே, என்ன பிரச்சனை? உங்கள் முகத்தை எங்களால் பார்க்க முடியல, எங்களால் ஜீர்ணிக்க முடியல, பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்கிறார். சொர்க்கத்திற்கென்று முன்னறிவு செய்யப்பட்ட, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட, சொர்க்கத்திலே மாளிகை உண்டு நற்சான்றிதழ் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபு மூசா அவர்களை பார்த்து கேட்கிறார், அபு மூசா அவர்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உமருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா? சுப்ஹான் அல்லாஹ். நினைச்சு பாரு, ரமலானுடைய மாதங்களில் 30 நோன்புகளை நம்ம வைத்தோம். நாம் வைத்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா? தெரியாது. ரமலானுடைய மாதங்களிலே நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவு செஞ்சோம். இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நமக்கு தெரியாது. ரமலானுடைய மாதங்களில் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டமே, இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கென்று முன்னறிவு செய்யப்பட்டவர்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பத்ருடைய போர்க்களங்களிலே கலந்து கொண்ட காரணத்தினால் உமர் ரலியல்லாஹுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதோ இந்த உமர் சொர்க்கவாதி, இதோ இந்த உமர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுவார், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவார் என்று சொல்லப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுமை குறித்து கவலைப்பட்டார் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்கள், நம்முடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு கபருடைய வாழ்க்கை குறித்து பயம் இருக்கு, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. கபருடைய வாழ்க்கை குறித்து அச்சம் இருக்கிறதா? எத்தனையோ ஜனாசாக்களை கொண்டு போய் அடக்க செய்யறோம். அந்த அடக்க செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று பாருங்க. நேற்றைக்கு வரைக்கும் என்னோடு இருந்தான், நேற்றைக்கு வரை எங்கோடு பேசிட்டு இருந்தாரு, நேற்றைக்கு வரை என்னோடு பழகிட்டு இருந்தாரு, நேற்றைக்கு என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில கூட சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு.
மௌத்தாயிட்டாரு, மனைவி இல்லாமல் அவர் இருக்க மாட்டாரு, பிள்ளைகள் இல்லாமல் இருக்க மாட்டாரு, குடும்பத்தார் இல்லாமல் இருக்க மாட்டாரு, தனிமை அவருக்கு பிடிக்காது, மௌத்தாயிட்டாரு. அவருக்கு இருட்டுனாலே பயந்தானு, இருட்டை கண்டாலும் பயப்படுவார், விஷ ஜந்துக்களை கண்டாலும் பயப்படுவார், ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலும் பயப்படுவார். கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோமே, கடுமையான இருளா இருக்கு, கூட யாருமே கிடையாது, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, பெற்றோர் இல்லையே, குடும்பத்தார் இல்லையே, தன்னங்கனியா தான் இந்த மனுஷன் இருக்கிறான். இதே மாதிரி தான் நானும் இந்த கபர்ல வந்து இருக்கணும். இந்த அச்சம் நம்மகிட்ட குறைவா இருக்கு. ஆனா ஷஹீதுகளுக்கும் கபருடைய வாழ்க்கை சம்பந்தமே கிடையாது. ஷஹீதுகளுக்கு கபருடைய வாழ்க்கை இருக்கா? இல்லை. ஷஹீதுகளுக்கு கபருடைய வாழ்க்கை இல்லை. பின்ன ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுவார்? உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுவார். இதோ இந்த உஸ்மான் சுவனவாதி, சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனா அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மையவாடியை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில், மையவாடிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அழக்கூடியவராக இருந்தார். நம்முடைய கண்களில் கண்ணீர் துளி வந்திருக்கா? அவருக்கு கபருடைய வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டார். அவர் ஷஹீதாவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஆனா அவர் மையவாடிக்கு போனவுடன் அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, உஸ்மான் அவர்களே நீங்க எதற்காக வேண்டி மையவாடிக்கு வந்தவுடன் அழுகிறீங்க கேட்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கபரை பார்த்து, அடக்க ஸ்தலத்தை பார்த்து சொன்னாங்க, எந்த மனிதர் கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறானோ அவன் மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். எந்த மனிதனுக்கு கபருடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையாக, கஷ்டமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறதோ அவனுக்கு மறுமையினுடைய வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையாக, நெருக்கடியான வாழ்க்கையாக மாறிவிடும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அடக்க ஸ்தலத்தை பார்த்து அழுதார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்மை நாமல் என்னது சுய பரிசோதனை செய்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நஹ்மதுஹு வ நஸ்ஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு கபருடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் நம்பி இந்த உலகத்தில் பயணித்தார் என்ற செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி அந்த கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில் நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. இன்றைக்கி சில நோய்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்லா பேசிட்டு தான் இருந்தார், திடீர்னு என்ன கேட்டால் அந்த சுண்டு கோணலாக இழுத்துச்சு, உடனடியாக என்ன பண்ணுறோம், மருத்துவமனை கொண்டு போனோம், அவருக்கு ஸ்ட்ரோக்கு. சமீப காலமாக சில தினங்களாக பல இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 20, 25, 30 வயசுல என்னது பலருக்கு இன்றைக்கி என்னது ஸ்ட்ரோக் வந்துட்டுருக்கு. வியாதிகளை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் நோய் வருமா? கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு சிறுமிக்கு நாக்கில் கேன்சர், நாக்கில் என்னது கேன்சர் நம்ம பார்க்குறோம். இப்படி பலரும் பல நோய்களால் என்னது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, திடகாத்திரமாக இருக்கிறார். நோயினுடைய எந்த அறிகுறியும் அவர்கிட்ட என்னது தென்படலை. திடீர்னு பார்த்தா மவுத்துங்கிற செய்தி வருது. என்னங்க கேட்டால் இந்த நோய் வந்துருச்சு. நல்லா தான் இருந்தார், நல்லா தான் பேசினார், நல்லா தான் ஆரோக்கியமாக இருந்தார், சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எந்த நோய் நொடி கிடையாது, ஆனாலும் மவுத்து. பண்பார சவுல் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்றைக்கு நாம் மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் நம்மெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நபித்தோழர், கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். சாயித் இப்னு முஆதுன்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், 38 வயதிலே மரணிக்கிறார். 8 வருடம் தான் இந்த உலகத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்று இந்த உலகத்தில் வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அஹ்ஸாபுடைய போர்க்களம் நடக்குது. இந்த அஹ்ஸாபுடைய போர்க்களம் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50 நாட்கள் சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அகலை தோண்டுகிறார்கள். கடுமையான வெயில், கடுமையான உஷ்ணல் பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கடுமையான குளிர். எந்த அளவு குளிர் என்று சொன்னால் அந்த குளிரை தாங்க முடியாமல் நபித்தோழர்கள் தன்னுடைய பாதங்கள் என்னது மணலுக்குள்ள பூமிக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பகல் நேரத்தில் கடுமையான வெயில். இந்த கடுமையான வெயில்ல, இந்த கடுமையான உஷ்ணத்தில் நபித்தோழர்கள் என்னது அன்சாரிகளும் முஹாஜிர்கள் அகலை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை பார்க்குறாங்க, முஹாஜிர்களை பார்க்குறாங்க. பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, யா அல்லாஹ், மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபடுகின்ற உழைக்கின்ற இந்த அன்சாரிகளையும் இந்த முஹாஜிர்களையும் நீ மன்னிப்பா என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்க.
இந்த துவாவை கேட்டவுடன் நபி தோழர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கவிதையை பாடுறாங்க. இறைவா, நீ இல்லை என்று சொன்னால் நாங்கள் நேர் வழிபட்டிருக்க மாட்டோம், நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், நாங்கள் தானம் தர்மம் செய்திருக்க மாட்டோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எதிரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பாதங்களை சலப்படுத்துவா என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஒரு கவிதையை பாடுறாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வர்றாங்க. வந்து தன்னுடைய மேலாடையை உயர்த்தி காட்டுறாங்க. பசியின் காரணத்தினால் பசியை தாங்க முடியாம நபி தோழர்கள் தன்னுடைய வயிறுகளில் ஒரு கல்லை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னுடைய ஆடை உயர்த்தி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2 கல்லை தன்னுடைய வயிறுகளில் கட்டியிருந்தார்கள். இந்த மார்க்கம் நமக்கு சும்மா கிடைக்கல, பல தியாகங்களுக்கு பிறகு, பல கஷ்டங்களுக்கு பிறகு கிடைக்கிறது. அந்த போர்க்களத்திற்கு நெருக்கடியை பார்த்து, அந்த போர்க்களத்திற்கு சூழ்நிலைகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு நுஸ்பிரு வ சாபிரு வ ராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்பு தன்மையிலே நீங்கள் மிகைத்து விடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கக்கூடிய அளவுக்கு பத்ருடைய போர்க்களம், அந்த அஹ்ஸாபுடைய போர்க்களம் இருந்துச்சு. அந்த போர்க்களத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவருக்கு ஒரு காயம் ஏற்படுது. அந்த காயத்தோடு இருக்கும் பொழுது தன்னுடைய தோழருக்கு, தன்னுடைய பாசத்துக்குரிய தன்னுடைய தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டினுடைய அருகிலே, பள்ளிவாசலுடைய அருகிலே ஒரு கூடாரத்தை அமைச்சு கொடுக்கிறார். அடிக்கடி போய் அவருடைய நலம் விசாரிச்சுட்டே வர்றார். இப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், மக்கத்து குறைஷிகளுக்கு எதிராக ஒரு போர் இருந்தால் எனக்கு உயிர் வாழவே, இல்லை என்று சொன்னா இந்த காயத்தின் மூலியமாக என்னது என்ன மூத்தாக்கிரும் துஆ செய்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை, அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். எந்த இடத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு காயம் ஏற்பட்டதோ அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த காயத்தின் மூலியமாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மரணித்து விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மரண செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், முகம்மதே, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இதோ வேதனைப்படக்கூடிய செய்தி. சஅத் இப்னு முஆத் மரணித்து விட்டார். தன்னுடைய தோழருடைய மரண செய்தி கேள்விப்பட்டவுடனே அவருடைய கூடாரத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார். சஅத் இப்னுடைய ஜனாசாவை பார்த்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதோ சஹதுடைய மரணத்தை கண்டு அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்குது என்று சொன்னார்கள். கவலையின் காரணத்தினால் அல்ல, துக்கத்தின் காரணத்தினால் அல்ல, ஒரு சிறந்த அடியான், ஒரு நல்ல அடியான், ஒரு சாலியான அடியான் அல்லாஹ்விடத்திலே வருகிறான் என்ற சந்தோஷத்தின் காரணத்தினால், மகிழ்ச்சியின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது. சுப்ஹானல்லாஹ். அவர் அடக்கம் செய்வதற்காக நபி தோழர் சுமந்துட்டு போறாங்க. சில மனிதர்கள் பேசிக்கொண்டார்கள், இதோ சஹதுடைய ஜனாசா தூக்கி செல்வதற்கு இலகுவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ சஹதுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து செல்கிறார்கள். அவருடைய ஜனாசா தொழுகையை முடித்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட நபி தோழர் அல்லாஹ்வுடைய உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பட்டாடை வருகிறது. அந்த பட்டாடையை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது என்னப்பா பட்டாடை? சொர்க்கத்துல சஅத் இப்னு முஆதுக்கு அல்லாஹ் கைக்குட்டையாக ஒரு பட்டாடை கொடுத்திருக்கிறான் இல்லையா, இந்த பட்டாடைக்கு ஈடாக முடியுமா என்று சொன்னார். அவர் சுவனவாதி. இப்படிப்பட்ட நபித்தோழரை அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட நபித்தோழர், போர்க்களங்களிலே கலந்து கொண்ட நபித்தோழர், அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது. மலக்குமார்கள் சுமந்து சென்றார்கள், மலக்குமார்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அப்படிப்பட்ட நபி தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் கபரிலே வைத்த மாத்திரத்திலே சுப்ஹானல்லாஹ் 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 என்று 3 முறை சொல்கிறார். சஹாபாக்கு ஒன்றுமே புரியல. 4வது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதோ சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை கபரிலே வைத்த மாத்திரத்தில் கபர் அவரை நெருக்குவதை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்க நினைச்சு பாரு, நம்முடைய நிலைமையை குறித்து என்னைக்கு நினைச்சிருக்கிறோமா? நினைச்சு பாரு. கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒரு தப்பிப்பதாக இருந்தால் இதோ சஅத் இப்னு முஆது மட்டும்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொன்னார். இதற்கு பிறகு நான் தொழாம இருப்பேன்,
இதற்கு பிறகு நான் பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லாமல் இருப்பேன், இதற்கு பிறகு நான் குரானை ஓத மாட்டேன், இதற்கு பிறகு குரானை படிக்க மாட்டேன், இதற்கு பிறகு நற்காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்று நாம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கபருடைய வாழ்க்கை நெருக்கடி ஆயிரும். இனி உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்னது? இதை விட என்னது இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க, இதை விட என்னது ஒரு நெருக்கடியான வாழ்க்கை மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கபருடைய வாழ்க்கையை பயந்து, மறுமையினுடைய வாழ்க்கையை பயந்து மூமீன்களாக முத்தகீன்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.